ஹேஷிங்கோட டைப்ஸு அதோட ஈஸியான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஹேஷிங்கில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஓப்பன் ஹேஷிங்கு, க்ளோஸ்டு ஹேஷிங். ஓப்பன் ஹேஷிங்னா அதில் வந்து செயினிங் தான் இருக்குது, அது ரொம்ப ஈஸி. க்ளோஸ்டு ஹேஷிங் வந்து இதில் தான் ரொம்ப நிறைய டைப் இருக்குது, எக்ஸாமுக்கு தான் வரும். க்ளோஸ்டு ஹேஷிங்கில் ஓப்பன் அட்ரஸிங். க்ளோஸ்டு ஹேஷிங்கோட அனதர் நேம் தான் ஓப்பன் அட்ரஸிங். அதில் லீனியர் ப்ரோபிங், குவாட்ரேட்டிக் ப்ரோபிங், டபுள் ஹேஷிங் இதெல்லாம் இருக்குது. லீனியர் ப்ரோபிங்கில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் ப்ரைமரி கிளஸ்டரிங் அக்கறாக சான்சஸ் இருக்குது. குவாட்ரேட்டிக் ப்ரோபிங்கில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் செகண்டரி கிளஸ்டரிங் அக்கறாக சான்சஸ் இருக்குது. ஓகே, செப்பரேட் செயினிங்னால் வந்து இப்போ கே மாடு அந்த 11 இருக்குது இல்லையா, அது வந்து சைஸ் ஆஃப் கே மாடு என், கே மாடு எம், அது மாதிரி கொடுத்துக்கலாம். கே மாடு என்னங்கிறது சைஸ் ஆஃப் ஹேஷ்டேபிள். ஹேஷ்டேபிளோட சைஸ் தான் வந்து அந்த என்னன்னு சொல்கிறோம். கேங்கிறது கேயும். இப்போ லீனியர் ப்ரோபிங்னு என்னென்னு பார்க்கலாம். கே மாடு 10. இப்போ அதோட ஹேஷ்டேபிள் சைஸ் 10 இருக்குன்னா கே மாடு 10. ஒவ்வொரு வேல்யூவை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். கே மாடு 10 கொலிஷன் வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலிஷன் வராத வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 72 மாடு 10, அப்போ 2 இந்த 2ங்கிற பாக்ஸில் போய் நான் போய் ஸ்டோர் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். கொலிஷன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு மூவ் பண்ணுவேன். கொலிஷன் வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு அதை மூவ் பண்ணிக்கணும். எந்த பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஐ வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல வந்து அதுக்கு பிளேஸ் கிடச்சிருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, லீனியர் ப்ரோபிங். லீனியர்னு என்ன, அடுத்தடுத்து வந்து 1 by 1 போகிறது. லீனியர் ப்ரோபிங். ப்ரோபிங்னா என்ன மீனிங்னா ஒரு ஆய்வு செய்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங்கு. இப்போ எனக்கு எந்த இடத்துல கிடச்சிருக்கோ ஐ வேல்யூ எங்கே கிடச்சிருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொலிஷன்னா நெக்ஸ்ட்டு பை ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரிஜினல் பிளேஸு, அது கிடைக்கிற பிளேஸு. கிடைக்கலையா அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுதுல, பை ஈக்குவல் டு 2 நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். குவாட்ரேட்டிக் ப்ரோபிங். குவாட்ரேட்டிக் ப்ரோபிங் ஷார்ட்கட் என்ன, ஹெச் ஆஃப் கே பார்க்கணும். கொலிஷன் வந்ததுன்னா ஹெச் ஆஃப் கே ப்ளஸ் ஐ பவர் 2. இந்த ஹெச் ஆஃப் கேங்கிறது ரிமைண்டர் ப்ளஸ் ஐ பவர் 2. ஐயோட வேல்யூ 1ங்கிறது ஃபஸ்ட்டு கொலிஷன். அப்போ ஐயோட வேல்யூ 2ங்கிறது செகண்ட் கொலிஷன். அப்போ ஒன்றுமே இல்லை, ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா புரியும். கே மாட் 10 கொலிஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஹெச் ஆஃப் கே ப்ளஸ் ஐ பவர் 2 மாடு 10. இப்போ 36 மாட் 10 6 ஆல்ரெடி ஆக்குப்பைடாக இருக்குது, அந்த பிளேஸில் வந்திருக்குன்னா 6 ப்ளஸ் ஐ பவர் 2 6 + 1 7 அந்த பிளேஸில் போய் பார்க்கும். அங்கேயும் இல்லையா, 7லேயும் ஆல்ரெடி ஆக்குப்பை ஆகிருக்கா. 6 + ஐ பவர் 2 ஐயோட வேல்யூ இப்போ 2ன்னு வச்சு போட்டுறதுனால 6 + 2 பவர் 2 10. இது மாதிரி வச்சு நம்ம பார்க்குறோம். இங்கே எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா எப்பயும் போல் நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ரிமைண்டர் வேல்யூ என்ன வருதோ, இந்த ரிமைண்டர் வேல்யூ எனக்கு 6ன்னு வந்திருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரிமைண்டர் ப்ளஸ் ஐ பவர் 2 அடுத்தடுத்து வரதுக்குலாம் ஹெச் ஆஃப் கே ப்ளஸ் ஐ பவர் 2 எப்பயும் போல் ஹெச் ஆஃப் கே பார்க்கணும். பார்த்துட்டு கொலிஷன் வராமல்